கோவை கணபதி KRG நகரை சேர்ந்தவர் முருகு சுப்பிரமணியம். தனியார் பள்ளி ஒன்றில் மேலாளராக உள்ளார். இவரது தாயார் ராமலட்சுமிக்கு வயது 86. வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த ராமலட்சுமியின் உடலை ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்திருந்தனர். அவரது மருமகள் பத்மாவதி உள்ளிட்ட உறவினர்கள் எல்லாம் உடலை சுற்றி அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர். காலை 10:30 மணி அளவில் திடீரென மின்சாரம் தடைபட்டது. அந்த அறை கும்மிருட்டு ஆனதால் உடனடியாக அங்கு ஜெனரேட்டர் கொண்டு வரப்பட்டு அதன் மூலம் ஃப்ரீசர் பாக்ஸுக்கும் வெளிச்சத்திற்காக லைட்டுக்கும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து ஜெனரேட்டர் ஓடிக்கொண்டிருக்கும் போதே ஊழியர் ஒருவர் வந்து ஜெனரேட்டருக்கு டீசல் ஊற்றினார். அப்போது ஜெனரேட்டரில் ஏற்பட்ட அதிர்வால் டீசல் சிதறி ராமலட்சுமியின் தலைக்கு பக்கத்தில் ஃப்ரீசர் பாக்ஸின் அருகில் வைக்கப்பட்டிருந்த அகல் விளக்கு மீது பட்டதால் தீ குப்பென்று பற்றியதாக கூறப்படுகிறது. இதில் ராமலட்சுமியின் மருமகள் பத்மாவதி உள்ளிட்ட 3 பேர் ஃப்ரீசர் பாக்ஸோடு சேர்ந்து தீயில் சிக்கி உடல் கருகினர். உறவினர்கள் போராடி தீயை அணைத்து 4 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழியிலேயே பத்மாவதி உயிரிழந்தார். 3 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாமியார் இறந்த அதே நாளில் மருமகள் திடீர் தீப்பற்றி கருகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஜெனரேட்டர் ஓடிக்கொண்டிருக்கும் போதே டீசல் ஊற்றியதுதான் இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என்று போலீஸ் தரப்பில் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் வேல்ராஜ்.